ஹாய் மேக்னட்டிசம் அந்த சாப்டரில் மேக்னெட்டிக் மூமெண்ட் அந்த டாப்பிக்கில் வந்து ஒரு சம் பார்க்கலாம். இந்த கொஷின் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் அனுப்பியிருந்தாங்க. அவங்க வந்து அனுப்பும் போது என்ன அந்த கொஷின் வந்து ரொம்ப சிம்பிள் தானே, ஏன் அனுப்புனாங்கன்னு நான் போட்டு பார்க்கும்போது தான் எனக்கு புரிஞ்சுது. சப்போஸ் உங்களுக்கு ஆல்ரெடி இது புரிஞ்சிருந்துன்னா சொல்லுங்கள், சம் முடியப்போ எல்லாருக்கும் புரியும். ஓகே, நான் சம் படிக்கிறேன் பாருங்க. The length of the magnetized steel wire is 6L and its magnetic moment is M. It is bent into middle of its length such that the two arms make an angle 74 degree with each other. Then the magnetic moment of this new magnet is. ஓகே, கொஷின் வந்து ரொம்ப சிம்பிள் தான். அதாவது மேக்னெட்டிக் மூமெண்ட்டுக்கு வந்து நமக்கு ஃபார்முலா தெரியும். என்னது? போல் ஸ்ட்ரென்த் இன்டூ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த போல்ஸ். இது வந்து ஜஸ்ட் மேக்னெட்டாக இருக்கும் போது இதே ஒரு எலக்ட்ரான்ஸோ ஒரு கரண்ட்டோ இன் டர்ம்ஸ் ஆஃப் கரண்ட்டில் நமக்கு வந்து ஐஏ, அந்த ஏன்றது என்னென்னா அந்த கரண்ட்டு லூப்பில் போகும்போது இட் ஆக்ட்ஸ் அஸ் அ மேக்னெட். அப்போ அதோட மேக்னெட்டிக் மூமெண்ட் வந்து அந்த கரண்ட்டோட வேல்யூ இன்ட்டு ஏரியா ஆஃப் த லூப். இது வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம். இந்த இடத்துல நமக்கு ஒரு ஸ்டீல் வயர் கொடுத்துருக்காங்க, மேக்னடைஸ்டு ஸ்டீல் வயர். ஸோ அதை நான் வந்து ஒரு மேக்னெட்டாக கன்சிடர் பண்ணி ஃபஸ்ட் எடுத்தோன்னே எப்படி அப்ரோச் பண்ணுறேன்னா 6L, இதோட லென்த்து 6L அண்ட் இதோட மேக்னெட்டிக் மூமெண்ட் வந்து M. ஸோ இதுலேருந்து நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன்? போல் ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்க போகிறேன். போல் ஸ்ட்ரென்த்துக்கு வந்து ஃபார்முலா என்னென்னா மேக்னெட்டிக் மூமெண்ட் M டிவைடட் பை டிஸ்டன்ஸ் பிட்வீன் த போல். ஸோ மேக்னெட்டிக் மூமெண்ட் வந்து கேபிட்டல் M, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த போல் வந்து 6L. ஸோ மேக்னெட்டிக் மூமெண்ட் கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க? சேம் ஸ்டீல் வயரை வந்து பெண்ட் பண்ணுறாங்க சச் வே. ஓகே, சாரி, ப்ளூ கிராஸ்லேருந்து யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாதீங்க. ஓகே, சச் வே தட் ரெண்டாமும் ஈக்குவலாக செப்பரேட் ஆகிருக்கு. ஏன்னா மிடில் வேல தான் பெண்ட் பண்ணுறாங்க. அப்போனா 6L வந்து 3L பிரியும் அண்டு ஆங்கிள் பிட்வீன் தெம் வந்து 74 டிகிரி. சரி, ஓகே. இப்போ இங்கே பாருங்கள், போல்ஸ் வந்து நமக்கு இந்த இடத்துலையும் இருக்குது. இதோட போல் ஸ்ட்ரென்த் வந்து நமக்கு தெரியும். ஏன்னா போல் ஸ்ட்ரென்த்து மாறாது. நீங்கள் ஒரு மேக்னெட்டை வந்து நீங்கள் எப்படி ட்விஸ்ட் பண்ணி பெண்ட் பண்ணாலும் இட்ஸ் போல் ஸ்ட்ரென்த் ஒன்ட் சேஞ்ச், ஒன்லி மேக்னெட்டிக் மூமெண்ட் சேஞ்ச் ஆகும். ஏன்னா நீங்கள் போல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த போல் மாறும். ஸோ அதனால் ஓகே, இங்கே பாருங்கள், இது 3L. ஸோ என்னோட நியூ டிஸ்டன்ஸ் இன்ட்ரெஸ்ட் வந்து இதுதான் D ப்ரைம். லெட்ஸே இது வந்து 74 டிகிரி. இது வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணும்போது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலான்னா 30, ஓகே, 37 டிகிரின்னு பிடிச்சிடலாம். நான் ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் மட்டும் எடுக்கிறேன். அதாவது அந்த ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்தால் லெட்ஸே இப்படி நான் வரைஞ்சிக்கிறேன். இது வந்து 37 டிகிரி. ஹைபாட்னஸ் வந்து 3L அண்டு இந்த டிஸ்டன்ஸ் தான் என்னோடய டிஸ்டன்ஸ். அது எப்படி எடுத்துக்கிறேன்னா D ப்ரைம் பை 2. கரெக்டாக இது வரைக்கும் புரிஞ்சதில்ல உங்களுக்கு? நெக்ஸ்ட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ. யாருக்குன்னா அந்த 37 டிகிரி இல்லை 53 டிகிரின்னு இருக்கும்போது ட்ரிக்னாமெட்ரியில் ஒரு ட்ரிக் இருக்குது. என்ன ட்ரிக் அப்படின்னா, லெட்ஸே ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இது 37 டிகிரியாக இருக்கும்போது ஆப்போசிட்ஸில் வந்து 3ஆக இருக்கும், ஹைபாட்னஸ் வந்து 5ஆக இருக்கும், அட்ஜஸ்டன்ட் வந்து 4ஆக இருக்கும். ஜஸ்ட் வந்து ஒரு ட்ரிக் தான். நீங்கள் வேணால் அவங்க கால்குலேட்டரில் வந்து 3/5 அதுக்கு சைன் இன்வெர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா 37 டிகிரி வரும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து 53 டிகிரி இருக்கும். அது நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ இது வந்து ஒரு மேஜிக் ஆங்கிள்ஸ் அது மாதிரி ஏதோ சம் டேர்ம்ஸ் இருக்கும். பட் ஆனால் 37 டிகிரின்னு எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் லாக் ஷீட் எடுத்து போடணும் இல்லை கால்குலேட்டர் எடுத்து போடணும் அவசியம் இல்லை. நீங்கள் வந்து இப்படி பார்த்துக்கலாம். சரி, ஓகே. ஃப்ரம் திஸ் ட்ரையாங்கிள் என்ன பண்ணுறேன்னா, இங்கே பாருங்கள் தெளிவாக, sin 37 டிகிரி ஆப்போசிட் சைடுக்காக எடுத்துக்கிறேன். அதாவது D ப்ரைம் பை 2 டிவைடட் பை 3L. கரெக்டாக? அதே மாதிரி sin 37 டிகிரி வேல்யூ நமக்கு தெரியாது. ஸோ ஐ எம் டேக்கிங் அனதர் சிமிலர் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். வேல்யூ தெரியாதனால நான் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட கம்பேர் பண்ணுறேன். இந்த இடத்துல sin 37 டிகிரிக்கு என்ன வேல்யூனா 3/5. am I கரெக்ட்? கரெக்டு தானே? எஸ். அப்போது 3/5 ஈக்குவல் டு D ப்ரைம் பை 2 பை 3L. ஸோ நமக்கு என்ன வரும்னா 3/5 ஈக்குவல் டு D ப்ரைம் பை 6L. ஸோ D ப்ரைம் ஈக்குவல் டு 18L/5. ஸோ நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த போல்ஸும் கிடச்சிச்சு. இப்போ நியூ மேக்னெட்டிக் மூமெண்ட்டுக்கு என்ன ஃபார்ம்லானா போல் ஸ்ட்ரென்த் M/6L இன்ட்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் த போல்ஸ் நம்ம கண்டுபிடிச்ச D ப்ரைம். ஸோ 18L/5. ஸோ இதில் L கேன்சல் ஆகிருக்கும், இதுவும் கேன்சல் ஆகி 3 இருக்கும். ஸோ நமக்கு வந்து 3/5M இதுதான் ஆன்சராக வரும். பட் இது வந்து ஆப்ஷன்ஸில் இல்லை. அவங்க வந்து ஜஸ்ட் ஒரு புக்கோட ஒரு ஃபோட்டோ தான் எடுத்து அனுப்புனாங்க. எனக்கு ஐ டோன்ட் நோ லைக் அது எந்த புக்குன்னு. பட் ஆனால் அவங்க அனுப்பின கொஷின் இது தான். உங்களுக்கு வேணால் காட்டுறேன், நெக்ஸ்ட் ஸ்லைடில் வச்சுருக்கேன். ஆமாம், ஜஸ்ட்டு கலர் மாற்றி இங்கே ஒரு பொம்மை போடுறீங்க, ஸோ தட் காப்பிரைட் இஷ்யூ வரக்கூடாதுன்னு. பட் தரமாட்டாங்க, நம்ம வீடியோலாம் பார்ப்பாங்களான்னு தெரியாது. ஸோ இங்கே பாருங்கள், ஐ கெஸ் சேம் கொஷின்ஸ் தான்.
லைக் எல்லாமே சேமாக தான் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. பட் இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் இருக்குது. என்ன சேஞ்சஸ்னால் ஜஸ்ட் அந்த மேக்னெட்டிக் மூமெண்ட், நியூ மேக்னெட்டிக் மூமெண்ட் என்னன்னு கண்டுபிடிச்சி அதுக்கு நம்ம டைப்போலோட போல் ஸ்ட்ரென்த்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம்ல. ஸோ அந்த இடத்துல ஏதோ ஒரு மிஸ்டேக்ஸ் இங்கே இருந்திருக்கு. ஸோ அதுதான் ஐ திங்க் நான் கரெக்டாக தான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். இல்லை சப்போஸ் இவங்க போட்டிருக்க தான் ஸ்டெப்பான்னு எனக்கு தெரில. ஸோ நான் போட்டு பார்க்கும்போது எனக்கு ஆன்சர் இல்லை. ஸோ நான் ஜஸ்ட்டு 2-3 சோர்ஸ் செக் பண்ணி நான் போன சம்மில் போட்டது வந்து கரெக்டு தான் அப்படி தான் நினச்சிருக்கேன். சப்போஸ் தப்பாக இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது ரைட்டாக இருந்தாலும் சொல்லுங்கள். ஏன்னா ஆப்ஷன்ஸ் அவ்வளோ கிளவராக கொடுத்துருக்காங்க. ஓகே, மேபி பிரிண்டிங் எரராக இருக்கலாம், இல்லாட்டி அவங்க ஆக்சுவலாக மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. நானும் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அந்த ஆட்டம்ஸு ஸ்பெக்ட்ரல் லைன்ஸு அந்த ஒரு ஃபார்மில். ஸோ மேபி அப்படி இருக்கலாம். லைக் உங்களோட தாட் என்னன்னு சொல்லுங்கள். அதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இந்த சம்மில் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றது. ஸோ எனக்கு வந்த ஆன்சர் வந்து 3/5m. நீங்களும் போட்டு பாருங்கள் உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதுன்றதை சொல்லுங்கள். சரி, ஓகே. இதுக்கு ரிலேட்டடாக நான் ரெஃபர் பண்ணும்போது இன்னொரு சம் பார்த்தேன். இந்த சம் தான் அது. இந்த சம் வந்து நீங்கள் போட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லாட்டி நான் அதை வந்து ஒரு ஷார்ட்ஸாக மேக் பண்ணி வீடியோ போடுறேன். ஸோ அந்த ஐடியாவில் தான் இருந்தேன். பட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நானும் ஷார்ட்ஸாக போட பார்க்கேன். தேங்க்யூ.